ஹலோ மை டியர் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் உலகத்தோட மிகப்பெரிய வல்லரசு நாடான அமெரிக்காவை அதிர வச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டம் அப்படின்னு தான் சொல்லியாகணும். இந்த போராட்டம் சின்ன சின்ன நகரங்கள்லாம் கிடையாது, பெரிய பெரிய நகரங்கள், அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸ், நியூயார்க்கு, இந்த மாதிரியான நகரங்களில் இவ்வளோ பெரிய போராட்டமானது இப்போ நடந்துட்டு இருக்கு. அதாவது போன சனிக்கிழமை இருந்துச்சுல, சனிக்கிழமை 28ஆம் தேதியா, அந்த 28ஆம் தேதியிலேருந்து இந்த போராட்டமானது இப்போ தொடங்கி அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து திங்கட்கிழமை மார்ச் 2026. இந்த போராட்டத்தோட தலைப்பாக வந்து நோ கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை வச்சு தான் இந்த பல கோடி மக்கள் வந்து வீதிக்கு வந்திருக்காங்க. ஏன் இந்த போராட்டம்? அமெரிக்காவில் ஜனநாயகம் செத்து போச்சா, இல்லை ஒரு சர்வாதிகார ஆட்சி உருவாகிட்டு இருக்கா? இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் பிரபா சவீந்திரன். இது உங்கள் டாக்கிங் பிக்சர்ஸ். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த போராட்டம் இப்போ 2 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி திங்கட்கிழமை மார்ச் 2026. எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது ஈரான் மேலே அமெரிக்கா தொடுத்திருக்க ஒரு பெரிய போர்ன்னு தான் சொல்லணும். ஈரானுக்குள்ளே வந்து அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேரை இறக்கி, அதில் ஒரு 3,000 பேர் வானத்துலேருந்து இறங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆர்மியை கொண்ட ஒரு சோல்ஜர்ஸ் படை தான். அந்த படம் வந்து ஈரான் பக்கத்தில் இருக்கக்கூடிய, ஈரான் வந்து வாங்கடா அடிக்கலாம், இந்த தீவை நீங்கள் பிடிச்சிங்கன்னா நாங்கள் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய முக்கியமான தீவுகளை தான் இப்போ இறங்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. இதுக்கு எகைன்ஸ்டாகவுமே இங்கே நோ கிங்ஸ் வார் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. இந்த போர்னு சொன்னாலே சாதாரணமாக மக்களுக்கு வர பயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விலைவாசி உயர்வு, அப்புறம் உயிரிழப்பு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதிபர் ட்ரம்ப்போட இந்த அதிரடியான முடிவை வந்து மக்கள் ஏற்றுக்கல. எங்களுக்கு இந்த போர்லாம் வேணாம், அமைதி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் நோ கிங்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு மிகப்பெரிய மாகாணங்களில் கிட்டத்தட்ட ஒரு சுமாராக சொல்லணும்னா ஒரு 10 மில்லியன் மக்கள் அப்படியே குவிஞ்சு மிகப்பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக சொல்லணும்னா அந்த புல்லட் ப்ரூஃப் கிளாஸ்லாம் போட்டு உட்காந்து மிகப்பெரிய அப்படியே ஒரு ஸ்டேடியம் லெவலில், அதாவது இப்போ ஆர்கெஸ்ட்ராலாம் நடத்தினா எப்படி இருக்கும், அந்த லெவலில் போட்டு பெருசாக ஒரு ப்ரொட்டஸ்ட்டை பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈரான் போர்னால தான் நாங்கள் இந்த ப்ரொட்டஸ்ட் ஆரம்பிக்கிறோம், எங்களுக்கு அமைதி தான் வேணும் அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. சரி, ஓகே, ஏன் நோ கிங்ஸ்னு பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா உருவாகும் போதே அங்கே மன்னராட்சிலாம் இருக்கக்கூடாது, மக்களாட்சி தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் இந்த பேரை வச்சிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவரோட அதிகாரங்கள் ஒரு மன்னரோட அதிகாரத்துக்கு இணையாக வளர்ந்துட்டு இருக்கிறதா மக்கள் வந்து நினச்சிட்டு இந்த பேரை வச்சு ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட்டை 2 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே நடத்திட்டு இருக்கு. அதாவது சனிக்கிழமையிலேருந்தே இந்த வந்து போராட்டமானது நடந்துட்டு இருக்கு. இந்த போராட்டம் ஒரு போர் மாதிரியே போயிட்டு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் மக்கள் இந்த போராட்டத்தில் கலந்துட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தோட முக்கிய கருத்தா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் தேர்ந்தெடுத்தது ஒரு தலைவரை தான் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம், மன்னரை இல்லை அப்படின்னு சொல்றது தான் இந்த போராட்டத்தோட ஒரு மைய கருத்தாகவும் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மற்ற நாட்டோட உள் விவகாரங்கள்லாம் சம்மந்தப்படாமல் நீங்கள் இறக்குமதியை மட்டும் பார்த்து வளர்ச்சியை நீங்கள் உருவாக்குனீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து எல்லாரும் கலைஞ்சு போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையுமே முன்னாடி வச்சு தான் இந்த போராட்டமானது நடந்துட்டு இருக்கு. சரி, ஓகே, இதோட கள நிலவரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காட்சி நியூயார்க் டைம்ஸில் இருந்து எடுத்தது தான். இங்கே மட்டும் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் கூடியிருக்காங்க. இதே நிலைமை தான் வாஷிங்டன்லேயும் வெள்ளை மாளிகையை சுற்றி மக்கள் கோஷம் விட்டுட்டு இருக்காங்க. வெள்ளை மாளிகைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சேஃப்டி இருக்கும். ஒரு மேலே ஒரு ஃப்ளைட்டு போக முடியாது, ஒரு ஹெலிகாப்டர் போக முடியாது, எதுவுமே போக முடியாது, ஒரு ட்ரோன் கூட சுற்ற முடியாது. அதை சுற்றி மக்கள் வந்து இப்போ போராட்டம் பண்ணிட்டு கோஷம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்பை வந்து கேலி பண்ணுற மாதிரியான சில உருவ பொம்மைகள், அதாவது ட்ரம்ப் வந்து பலூன் மாதிரிலாம் வடிவமைச்சு அங்கே வந்து நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன், அதை நீங்களே பாருங்கள், காமெடியாக தான் இருக்கும். இது வெறும் அரசியல் கட்சி நடத்தின போராட்டம் இல்லை. இதில் சாதாரண காலேஜ் பசங்க, அப்புறம் வேலைக்கு போகிறவங்க, ஏன் வயசானவங்க கூட இந்த போராட்டத்தில் கலந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த போராட்டம் வந்து உலக நாட்டிலையுமே ஒரு எதிர்வினையை தான் பண்ணிட்டு தான் இருக்கும். அமெரிக்காவில் ஒரு பிரச்சனைனா அது அங்கே மட்டும் நிற்காது. உலக பொருளாதாரம், கச்சா எண்ணெய் விலை எல்லாமே மாறும். மற்ற நாடுகள் இதை எப்படி பார்க்குறாங்க, சீனா என்ன சொல்லுது, ஐரோப்பிய நாடுகள் ஏன் கவலைப்படுறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த போராட்டத்தோட முழு வீரியம் வந்து நமக்கு புரியும். இந்த போராட்டத்தோட முக்கிய நோக்கமாக இன்னொன்று பார்க்கப்படுது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோலோட விலை. அதாவது நீங்கள் ஈரான்லலாம் கொண்டு போயிட்டு குண்டு போடுறீங்க, அந்த குண்டு போடுறதுனால எங்களுக்கு கிட்டத்தட்ட பெட்ரோலோட விலை எல்லாமே வந்து கிட்டத்தட்ட $7 வரைக்கும் தாண்டி எகிரி போய் நிற்கிது. இதனால் காய்கறி விலை, பால், முட்டை, எல்லா அத்தியாவசிய பொருட்களோட விலையுமே ஏறிடுச்சு. ஏற்கனவே இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. இதில் தேவையில்லாமல் எதுக்கு ஒரு போர் அப்படிங்கிறது தான் நடுத்தர மக்களோட கேள்வியாகவும் இருக்கு. இங்கே தான் நோ கிங்ஸ் மூவ்மெண்ட் வந்து வலுவடையுது. எங்க வரி பணத்தை கொண்டு போயிட்டு குண்டுக்கு போடுறதுக்கெல்லாம் பயன்படுத்தாதீங்க, எங்க பசங்களோட கல்விக்கும் மருத்துவமனைக்கும் பயன்படுத்துங்கன்னு மக்கள் கேட்குறாங்க. சரி, ஓகே, இந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு போனது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஜிட்டல் உலகம் தான். ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஹேஷ்டேக், அதாவது நோ கிங்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்ச இந்த ஹேஷ்டேக் வந்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக அப்படியே பேசு பொருளாக மாறி நிற்குது. இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் முக்கியமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்சி பசங்க. அவங்க போர் நுணுக்கங்களை விட போரோட விளைவுகளை பற்றி அதிகமாக
பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க ஒரு அமைதியான உலகத்துல தான் வாழ விரும்புறோம்னு சொல்லிட்டு மில்லியன் கணக்கான வீடியோக்களை போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. டிக்டாக்ல, ட்விட்டர்ல இது எல்லாத்துலயுமே ஹேஷ்டேக் போட்டு நோ கிங்ஸ் ஹேஷ்டேக்னு தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க. அரசாங்கம் எவ்வளவு முயற்சி பண்ணியும் இந்த டிஜிட்டல் அலையில நிறுத்த முடியல. ஏன்னா இது ஒரு தனிநபர் ஆரம்பிச்சது இல்ல. இது மக்கள் சேர்ந்து உருவாக்குன ஒரு அலை மாதிரி அப்படியே பெருசா போயிட்டு பூகம்பம் மாதிரி வெடிச்சிட்டு இருக்கு. இந்த ஹேஷ்டேக் இன்னைக்கு வந்து ஓப்பனா சொல்லணும்னா அமெரிக்காவில் இதுதான் ஃபர்ஸ்ட் ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் ஹேஷ்டேகாகவும் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வரலாறுலாம் திரும்பும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது அமெரிக்காவில் இப்போ நடந்துட்டு இருக்கு. 1960களில் வியட்நாம் போருக்கு எதிராக அமெரிக்க மாணவர்கள் இதே மாதிரி தான் வீதிக்கு வந்தாங்க. அப்போ இருந்த அரசாங்கம் நாங்கள் கம்யூனிசத்தை அழிக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனால் மக்கள் எங்கள் நாட்டு இளைஞர்களை ஏன் அங்கே அனுப்பி கொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. இன்னைக்கு மேக் லவ் நாட் வார்னு சொல்லிட்டு அப்படியே அன்னைக்கு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு நோ கிங்ஸ்னு சொல்றாங்க. ரெண்டுக்கும் பின்னாடி இருக்கிற உணர்வு வந்து ஒன்று தான். அதிகாரம் ஒருத்தன் கையில் மட்டும் குவிஞ்சிடக்கூடாது. இந்த அதிகாரம் யார் கையிலையும் குவிஞ்சிட்டா அவங்க வந்து அப்படியே சர்வாதிகாரியாக மாறிடுவாங்க, அதாவது ஹிட்லர் மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த ஒரு ப்ரொடெஸ்டோட முக்கியமான பாயிண்டாகவும் பார்க்கப்படுது. 60 வருஷம் கழிச்சு அதே வரலாறு வந்து இப்போ புது விதமாக அப்படியே ஒரு புது விதமான ஒரு வடிவத்தில் வந்து அமெரிக்காவை தட்டி எழுப்பிட்டு தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சரி, ஓகே, இவ்வளவு போராட்டம் நடக்குது, ட்ரம்ப் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வெள்ளை மாளிகை வந்து இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இருக்கு. ஒரு பக்கம் ஈரானோட அச்சுறுத்தல், இன்னொரு பக்கம் சொந்த நாட்டு மக்களோட கோபம். ராணுவத்தை கொண்டு போய் இந்த போராட்டத்தை ஒடுக்கலாமா இல்ல மக்களோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டு போரை நிறுத்தலாமா அப்படிங்கிற 2 ஆப்ஷன் தான் இங்க பார்க்கப்படுது. ஒருவேளை போரை நிறுத்தினா அமெரிக்காவோட குளோபல் இமேஜ் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இங்க அமெரிக்கா கிட்ட, அதாவது வெள்ளை மாளிகை கிட்ட தனியா வந்து இந்த ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்து இருந்துட்டு இருக்கு. இது வெறும் போராட்டமா மட்டும் இல்லாம அமெரிக்காவோட அடுத்த அதிபர் யாரு அப்படிங்கிற தேர்தலை தீர்மானிக்க போற ஒரு பெரிய சக்தியா உருவெடுத்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நோ கிங்ஸ் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்குமே ஒரு பாடம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மக்களாட்சிங்கிறது வெறும் ஓட்டு போடுறதோட மட்டும் முடியறதில்ல. அரசாங்கம் தப்பு பண்ணும்போது அதை தட்டி கேட்கறதும் தான் அப்படிங்கிற உண்மையான ஜனநாயகம் இருந்துச்சு அப்படின்னா அமெரிக்காவில் இந்த கோரிக்கை, மக்களோட கோரிக்கையை ஏற்றுட்டு போரை நிறுத்துவாங்க. ஆனால் குளோபல் இமேஜ் என்ன ஆகும் அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். அமெரிக்கா இந்த நெருக்கடியிலிருந்து எப்படி மீண்டு வரப்போகுது, இது உலக அரசியலை எப்படி மாற்ற போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நோ கிங்ஸ் போராட்டம் நியாயமானதா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்கள் பிரபா சவீந்திரன், இது உங்கள் டாக்கிங் பிக்சர்ஸ். இது மாதிரியான முக்கியமான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி.